ஒப்புதல் தராத மசோதாக்கள் செல்லாது என்றால் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தது ஏன்? ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கிடுக்குப்பிடி கேள்வி. ஈரோடு கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்ற வி.சி. சந்திரகுமார் எம்எல்ஏவாக பதவியேற்றார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் சபாநாயகர் அப்பாவு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அன்னூரில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற விழாவை புறக்கணித்து தொடர்பான செங்கோட்டையின் பரபரப்பு குற்றச்சாட்டு. விழா மேடை மற்றும் விளம்பரங்களில் எம்ஜிஆர், ஜெயலலிதா படங்கள் இல்லாததால் கலந்து கொள்ளவில்லை. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு முதலில் நிதி வாங்கி கொடுத்ததை மறைத்தது ஏன்? இபிஎஸ் செங்கோட்டையின் மோதல் வலுக்கிறது. அத்திக்கடவு அவிநாசி விழாவை தொடர்ந்து அதிமுக புதிய கட்டிட திறப்பு விழாவையும் புறக்கணித்தார் செங்கோட்டையன். எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கும் விழாவை அடுத்தடுத்து செங்கோட்டையன் புறக்கணித்ததால் அதிமுகவில் சலசலப்பு. டெல்லியில் அதிமுக புதிய அலுவலகம் திறப்பு. சென்னையிலிருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் எடப்பாடி பழனிசாமி. பாராட்டு விழாவில் விவசாயிகள் கூட்டமைப்பு நடத்தியதால் எம்ஜிஆர், ஜெயலலிதா படங்கள் இல்லை. கோகுல இந்திராவுக்கு அதிருப்தி இருந்தால் எடப்பாடி பழனிசாமியிடம் கூறலாம் என ஜெயக்குமார் விளக்கம். தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் தொடங்கியது. பட்ஜெட்டில் இடம்பெறும் முக்கிய அறிவிப்புகள் குறித்து ஆலோசனை. தங்கம் விலை சவரனுக்கு 280 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 64,000 ரூபாயை நெருங்கியது. மக்கள் எதிர்ப்பு அதிகரித்துள்ளதால் மணிப்பூர் முதல்வர் பிரேம்சிங் ராஜினாமா செய்துள்ளார். நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு பயந்து பதவி விலகிவிட்டதாக ராகுல் காந்தி விமர்சனம். மதுரையில் பனிப்பொழிவு காரணமாக பூக்கள் வரத்து குறைந்ததால் விலை அதிகரிப்பு. 1 கிலோ மல்லிகைப்பூ 4,000 ரூபாய்க்கு விற்பனை. பீகாரில் ரயில்வே மேம்பாட்டுக்காக 95,566 கோடி ரூபாய் முதலீடு. 98 ரயில் நிலையங்கள் மறுகட்டமைப்பு செய்யப்படுவதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் மீதான 5,000 வழக்குகள் நீதிமன்றங்களில் தேக்கம். தண்டனையில் இருந்து தப்பிக்க வழக்குகளை இழுத்தடிப்பதாக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேருக்கு 19ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. லெபனானின் சுரங்கப்பாதை மீது நள்ளிரவில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். போர் ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்துவதாக குற்றச்சாட்டு. பெங்களூருவில் சர்வதேச விமான கண்காட்சி தொடங்கியது. விமானங்கள் அணிவகுத்து சாகசம், ஆர்வத்துடன் கண்டு வியந்த மக்கள். ஜம்மு காஷ்மீரில் பனிக்கட்டிகள் படர்ந்த தோடா பகுதியில் ராணுவ வீரர்கள் ரோந்து. கடும் குளிரில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் ராணுவ வீரர்கள். நாடு முழுவதும் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். பயமின்றி தேர்வு எழுத அறிவுரை.